அது வந்து ஒரு ப்ரைவேட் சமாச்சாரம் தான். நீங்கள் யார் கூட எப்படி வேணாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வீடியோவை வலைதளத்தில் போடுறதுக்கு என்ன அவசியம் இருந்தது? அண்ணாமலை செங்கல் பிடுங்குறேன் அப்படிங்கிறாரு, இவங்க வந்து பாயசமா பாசிசமா அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு. இப்போது வெங்காயத்தில் இருக்கிற அந்த லேயர்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு லேயராக உறிஞ்சி இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலினும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதியும் வெளியில் எல்லாருமே எல்லா வேலையும் பண்ண முடியாது சார். நீங்கள் ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்டு சொன்னால் நீங்கள் அதை மட்டும் பண்ணிட்டு போங்க. யூ டோன்ட் பிகம் பாலிட்டிஷியன், ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் அப்படிங்கிறது வேறே மைண்டு செட்டு. அதெல்லாம் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு வருமா? முதல்ல நான் இதான் சொன்னேன், டிஎம்கேக்கு வந்து உள்ளூர பயம் அதிகமாகி கொண்டிருக்கிறது நான் அவங்க சொல்கிறேன். அதே தான் வந்து மற்ற தலைவர்களுடைய டிஎம்கே தலைவர்களுடைய பல்வேறு பேச்சுக்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே அந்த பயம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவசரமாக உடனே ஓகே அப்படின்ட்டாங்க. ஏன் காரணம் என்னென்னா, அவர் உட்காந்துருந்தாருன்னா எல்லாத்தையும் தோண்டி எடுத்துருப்பார் வெளியில், விட மாட்டாங்க. அதனால தானே ஞானசேகரன் வந்து வாயை திறந்தா ஏதாவது சொல்லிடுவாரோ, என் பேரையும் உங்கள் பேரையும் சொல்லிடுவாரோங்கிற பயத்தை தானே நம்ம அவருக்கு வலிப்பு வர வச்சோம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசியது குறித்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் வந்துட்டு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். திமுக வந்துட்டு யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்ற கருத்து வந்துட்டு உள்ளே கொண்டு வராங்களே. விஜய் பார்த்தாலே சிரிப்பாக தான் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, உங்களுக்கு கருத்து என்ன சார்? திமுகவை அழிக்க முடியாதுங்கிறது கரெக்டு தான். ஆனால் திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்கிறது தான் தப்பு. ஏன்னா இதுக்கு முன்னால் எம்ஜிஆர் சாதிச்சு காட்டிருக்காங்க, ஜெயலலிதா சாதிச்சு காட்டிருக்கிறாங்க. அதனால் எதுவுமே தோற்கப்பட முடியாத ஒரு கட்சிங்கிற மாதிரி நாம் பார்க்கவே இல்லை. அரசியலில் தோல்வியும் வெற்றியும் சகஜம்தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பேச்சு டிஎம்கேக்காரங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி வந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. பாருங்கள், 2024 செப்டம்பர் மாதம் வரைக்கும், ஆகஸ்ட் மாதம் அவர் அந்த கொடியை அறிமுகப்படுத்தினார் விஜய். அதுக்கு முன்னால் வரைக்கும் நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், டிஎம்கே வந்து ஒரு பெரிய எஃகு கோட்டை, அதாவது யாருமே உடைக்க முடியாத ஒரு கோட்டை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த திருமாவளவன் சமாச்சாரம் ஆரம்பிச்சது. ஞாபகப்படுத்தி பாருங்கள். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் எழுப்பினார். ஆதவ அர்ஜுனா உடனே மன்னராட்சி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா விஜயுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் பேசினது அதெல்லாம் ஆனதுக்கப்புறமா டிஎம்கே ப்ளஸ்ஸு அவருடைய அந்த பரந்தூர் விசிட்டு ப்ளஸ் அவருடைய அக்டோபர் 27 மாநாடு, இதெல்லாத்தையும் நீங்கள் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி டிஎம்கே ஆட்டம் கண்ட மாதிரி தான் இருக்குது. 2022-23 காலகட்டத்தில் துரைமுருகன் சொல்கிறாரு, பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொன்னார். அப்போது அவங்களுக்கு பாஜகவை கண்டு பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அவங்களுக்கு கண்டிப்பாக விஜய் பற்றிய ஒரு பயம் இருக்குது. அதனால தான் விஜய் கட்சியை வளர விடாமல் தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விஜய் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஒரு மாநிலத்துக்கு போய் ஒரு விமானத்தில், ப்ரைவேட் விமானத்தில் வேறு எங்கேயோ போகிறாரு. அப்போது அவர் கூட ஒரு நடிகை அங்கே இணைகிறாங்க. அது வந்து ஒரு ப்ரைவேட் சமாச்சாரம் தான். நீங்கள் யார் கூட எப்படி வேணாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வீடியோவை வலைதளத்தில் போடுறதுக்கு என்ன அவசியம் இருந்தது? அதை யார் போட்டிருக்க முடியும் அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக டிஎம்கே தான் போட்டிருக்க முடியும். அண்ணாமலை அதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுத்தாரு. அண்ணாமலை வந்து எப்பேற்பட்ட ஒரு நடுநிலைவாதி, அதாவது நியாயம் தர்மத்துக்காக மட்டுமே பேசக்கூடியவர். அநியாயம் பாஜக காரங்க பண்ணால் கூட அவர் வந்து குரல் கொடுக்கக்கூடியவர் தான். இப்போ டிஎம்கே வந்து இந்த அளவுக்கு கீழே இறங்கக்கூடாது, இந்த மாதிரி தனி மனித சமாச்சாரங்கள்லாம் அவங்க வந்து தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி அவர் விஜய்க்கு ஆதரவாக தான் அவர் பேசினார். அந்த அளவுக்கு டிஎம்கே கீழே இறங்கி அடிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இன்றைக்கி வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இது கிடையாது, டிஎம்கே வந்து அழிக்க முடியாத ஒரு சக்தி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம், எந்த ஒரு சித்தாந்தமும் வலுவிழந்து போய்விடும்.
மக்கி போய்விடும். எப்படி அப்படின்னு கேட்டால் கம்யூனிசம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி மிக்சட் இக்கானமின்ட்டு நம்ம நாட்டிலேயே கூட ஒன்று வச்சுட்டு இருந்தோம். அதாவது கேபிட்டலிசமும் கிடையாது, சோஷியலிசமும் கிடையாது, அது ரெண்டும் சேர்ந்து ஒரு மிக்சட் இக்கானமி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. கடைசியில் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சாச்சு. எப்படி கம்யூனிசம் குழி தோண்டி புதைச்சதோ அதே மாதிரி எவ்வளவோ சித்தாந்தங்கள் உலகத்தில் அப்பப்போ வெளியில் வரும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மங்கி போயிடும். அதனால் எந்த ஒரு கட்சியுமே சாஸ்வதம் கிடையாது. டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நான் இந்த பதிலை முடிச்சுக்கிறேன். எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது இயக்கத்திற்கும் அல்லது ஆட்சிக்கும் அரசுக்கும் 3-4 தலைமுறை வரைக்கும் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதை யார் சொன்னது தெரியுமா? அண்ணாமலை 2023 சொன்னார். அதாவது கருணாநிதி, அண்ணாதுரை விட்டுருங்க, அவர் குடும்ப ஆள் கிடையாது. அண்ணாதுரை மட்டும் அது கரெக்டாக 1.5 வருஷம் தான் அவர் ஆட்சியில் இருந்தார், அப்புறம் மரணிச்சிட்டார். கருணாநிதி, ஸ்டாலின், 3வது உதயநிதி வரும்போதே நீங்கள் பாருங்கள், உதயநிதி அதாவது 3வது தலைமுறைக்கு வந்த உடனேயே கட்சி ஆட்டம் கண்டு போக ஆரம்பிச்சிருச்சு, ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. யாரெல்லாம் அதை ஆட்டுறாங்க? அண்ணாமலை செங்கல் பிடுங்குறேன் அப்படிங்கிறாரு, இவங்க வந்து பாயசமா ஃபாசிசமா அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு. ஏடிஎம்கே வேறு மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போது வெங்காயத்தில் இருக்கிற அந்த லேயர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லேயராக உறிஞ்சி இன்றைக்கி முதல்வர் மு.க. ஸ்டாலினும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதியும் வெளியில் வந்து களமிறங்கி போராட வேண்டிய நிலைக்கு இன்றைக்கி அந்த கட்சி தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இது வந்து சீரழிஞ்சு போயிருக்கு, கெட்டு போயிருக்கு, பலம் இழந்து போயிருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர பலமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. டிஎம்கே ஒரு எஃகு கோட்டை கிடையாது சார், என்னைக்கு வேணாலும் அது உடையும். இல்லை சார், இது வந்துட்டு தாவேக்கா வந்துட்டு பிரசாந்த் கிஷோரை தேர்தல் ஆலோசகராக கையில் வச்சிருக்காங்க சார். ஆனால் வந்துட்டு உள்ளூர்லேயே விலை போகாதவர் அவர். அவர் கட்சி வந்துட்டு பீகாரில் போட்டிட்டு தோல்வி அடைந்தவர் அப்படின்னு சொல்லி திமுக விமர்சனம் வருகிறது சார். 2021 தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரை வச்சு தான் இவங்கள வேலை வாங்கி அவங்க வெற்றியே பெற்றிருந்தாங்க. இப்போ வந்துட்டு விமர்சனம் வைப்பது சரியா சார் திமுக? நீங்கள் சொல்கிறது ஐ திங்க் நேரு தான் சொன்னான்னு நினைக்கிறேன். ஓகே, பிரசாந்த் கிஷோர் வந்து விலை போகாதவர் அவர் எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு 2 வருஷம் முன்னால் நான் ஜன் சுராஜ் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், 1 வருஷம் சுற்றுப்பயணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னபோது நான் பதிவு பண்ணிருக்கேன், சமூக வலைதளத்தில் நான் பதிவு பண்ணிருக்கேன். நீங்கள் அரசியல் ஆலோசகராக இருப்பது ஒன்று, தீவிர அரசியலுக்கு இறங்குவது என்பது வேறொன்று. எல்லாருமே எல்லா வேலையும் பண்ண முடியாது சார். நீங்கள் ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்டு சொன்னால் நீங்கள் அதை மட்டும் பண்ணிட்டு போங்க. யூ டோன்ட் பிகம் பாலிட்டிஷியன், ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் அப்படிங்கிறது வேறே மைண்ட் செட்டு. அதெல்லாம் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு வருமா அப்படிங்கிறது தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வியூக வகுப்பாளர், அவ்வளோதான். நிறைய பிரமாதமாக வியூகம் பண்ணுவார், ஏற்பாடு பண்ணுவார். ஒரு 5% இருக்கிற ஒரு கட்சி, இப்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், விஜய்க்கு ஒரு 5% இருக்குதுன்னு சொன்னால் 15% வரைக்கும் எப்படி எடுத்துகிட்டு போதாங்கிறத அவர் சொல்லுவார், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து தீவிர அரசியல் இறங்கி நானும் ஒரு பெரிய நேதாவாகிறேன், தலைவராகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது, நானே சொல்லியிருக்கேன். ஆனால் கேஎன் நேருவுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அங்கே வந்து இடைத்தேர்தல் தான் வந்தது. 10 இடங்களில் இதே இடைத்தேர்தல் பீகாரில் வந்தது. அதில் 4 இடங்களில் இவங்க போட்டி போட்டாங்க. அதெல்லாம் அந்த ரிசல்ட்டெல்லாம் நான் பார்த்துட்டேன். 2 இடங்களில் அவங்களுக்கு வந்து 3000 ஓட்டு கிடச்சிருக்கு. இன்னும் 2 இடங்களில் 10,000 17,000 ஓட்டு கிடச்சிருக்கு. 10,000 17,000 ஓட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சீமான் லெவலுக்கு வந்துருச்சு. ஓகே, பாக்கி 2 இடங்கள்லையும் 3% தான். ஓகே, 4 இடங்கள்லையும் டெபாசிட் காலியானாலும் கூட வருங்காலத்தில் அவங்க வந்து வெற்றி அடைய மாட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் வந்து தீவிர அரசியலுக்கு வராமல் அந்த வியூகம் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தார், ஆலோசனை கூறிக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் அதுவே நல்லா இருந்திருக்கும். அதுக்காக இவருக்கு என்ன வைத்தறிச்சல் அப்படின்னு கேட்டால், 2024 2021 நம்மளை ஜெயிக்க வச்சார், 2021 திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்க வச்சார். இன்றைக்கி அங்கே போயிருக்காரு, விஜய் கட்சிக்கு போயிருக்காரு. விஜய் ஜெயிக்க வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு பயம். இங்கே பாருங்கள், முதல்ல நான் இதான் சொன்னேன், டிஎம்கேக்கு வந்து உள்ளூர பயம் அதிகமாகி கொண்டிருக்கிறது நான் அவங்க சொல்கிறேன். அதே தான் வந்து மற்ற தலைவர்களுடைய, டிஎம்கே தலைவர்களுடைய பல்வேறு பேச்சுக்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே அந்த பயம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தமிழகத்தை ஒழுக்கிய அந்த ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமையில் ஏற்பட்டது வந்துட்டு இப்போ குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க சார். அது குறித்து முழு விவரம் வந்துட்டு வெளியில் வரல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் குறித்து பல தகவல் வந்துட்டு வந்துச்சு சார். அவர் வந்துட்டு ஒரு குற்றவாளியை இரவு நேரத்தில் வந்துட்டு திருட்டு சம்பவம்லாம் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான விஷயம் என்னமோ அது வெளியில் வராமல் இருக்கே, இதோட பின்னணி எப்படி சார் போக இருக்கணும்? முக்கியமான விஷயம் வெளில வராமல் இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க. முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு அந்த சார் யாருங்கிறது தெரியணும். நான் என்கிட்ட 2 இருக்குது. அந்த சார் யார்?
அதாவது இவர் ஃபோனில் அந்த பெண்ணுக்கு முன்னாலே ஃபோனில் பேசின சார் யார், அந்த ஆடி காரில் வந்த சார் யார், அப்புறமா எவ்வளோ சார்கள் இருக்காங்க இதில், அதையும் நான் கேட்பேன்ல. ஏன்னா ஒரு வாரம் முன்னால் அது என்ன வந்துச்சு, நாங்கள்லாம் வில்லா பிளாட்டை தான் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அதாவது உங்களுடைய ஸ்டாண்டர்ட் அது ரொம்ப ஹை கிளாஸ். அதாவது நாங்கள் வந்து சாதாரணமாக அந்த குப்பம் சேரி லெவலில் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற பக்கத்தில் தான் நாங்கள் போகிறது கிடையாது. நாங்கள்லாம் ரொம்ப ஹைலி சொஃபிஸ்டிகேட்டடு. நம்ம சார்லஸ் சோப்ராஜ்னு ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கா, இன்டர்நேஷ்னல் கிரிமினலு, அந்த லெவலுக்கு விளையாடுறவங்க நாங்கள்லாம். அதனால் இந்த வில்லா பிளாட்டில் வில்லாஸில் நிறைய செல்வந்தர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய பெண்களைத்தான் நாங்கள் குறிவைக்கிறோங்கிற மாதிரி ஒரு இது வந்தது. இது உண்மையாக இருக்கும். ஏன்னா இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன்னா இதுக்கு பின்னால் அதை தேவைப்படுறவங்களும் இருப்பாங்களா, வர மாட்டாங்களா? அங்கே டிமாண்ட் இருக்கிறதுனால தானே இவர் வந்து நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க யார்? அதாவது இது தமிழ்நாட்டில் எவ்வளோ வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏடிஎம்கே பீரியடில் கூட நடந்திருக்கும், அதுக்கு முன்னால் கருணாநிதி பீரியடில் கூட நடந்திருக்கும், ஜெயலலிதா பீரியட் நடந்திருக்கும், தெரியாது நம்மளுக்கு. ஆனால் ஒரு பிரியாணி கடையை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் இந்த அளவுக்கு பண்ண முடியும்னு சொன்னோன்னா அதுக்கு பின்னால் போலீஸ் இருக்குது, அதுக்கு பின்னால் அதிகார வர்க்கம் இருக்குது, அவங்களுக்கு பின்னால் அரசு இருக்குது, அரசுக்கு பின்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் எம்பிஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நான் கேட்குறேன், எவ்வளவு சார் இருக்காங்க அங்கே? வராது. இது ஏன் வராது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நான் வந்து அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை பற்றி நான் வந்து கமெண்ட் அடிக்க விரும்பலை. அவங்க எல்லாருமே அப்பழுக்கற்ற அதிகாரிகள் தான். ஆனால் அவங்களுக்கு எவ்வளவு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும். எல்லாருமே வந்து ஜாஃபர் ஷரீஃப் மாதிரி இருக்க மாட்டாங்க சார். அதாவது 2G வழக்கு வெளியில் வரும்போது நீ வந்து மீனவர் பிரச்சனை ஆரம்பின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லி மேனேஜ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி காவல்துறையிலையும் இன்றைக்கி இருப்பாங்க. இல்லை அதனால தானே அன்றைக்கி அருண் சொன்னார், அவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு நீங்கள் எப்படி சார் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு கூட கேட்டுச்சு பாருங்கள். அப்போலேருந்தே ஆரம்பமே கோணல், முற்றிலும் கோணல். இதுதான் அந்த பாயிண்ட்டு. அதாவது இந்த தீர்ப்பு, இந்த வழக்கில் வந்து உண்மையிலேயே அந்த சார் யார், மற்ற சார்கள் யாரெல்லாம் இருந்தாங்க, அரசு அதிகாரத்தில் யார் இருந்தாங்க, எம்எல்ஏஸ் எம்பிஸ் யார் இருந்தாங்க, அமைச்சர்கள் யாராவது இருந்தாங்களா? நான் வந்து உடனே யாரையோ குறி வச்சு சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. காவல்துறை அதிகாரிகள் யார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர் பதவிகளில் இருக்கிறவங்கள்லாம் யார், இந்த ஞானசேகரனுடைய இந்த சப்ளை செயின் மூலமாக பலனடைந்தவர்கள் யார் அப்படிங்கிறத எடுக்கணுமா வேண்டாமா? ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த ராகவேந்திர ரவிங்கிறவர் வந்து ரிசைன் பண்ணார் இல்லையா? ஏன் சார் ரிசைன் பண்ணார்? அவருக்கு உடனே அவசரம், அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அவசரமாக உடனே ஓகே அப்படின்ட்டாங்க. ஏன் காரணம் என்னென்னா, அவர் உட்காந்துருந்தாருன்னா எல்லாத்தையும் தோண்டி எடுத்துருப்பார் வெளியில், விட மாட்டாங்க. அதனால தானே ஞானசேகரன் வந்து வாயை திறந்தா ஏதாவது சொல்லிடுவாரோ, என் பேரையும் உங்கள் பேரையும் சொல்லிடுவாரோங்கிற பயத்தை தானே நம்ம அவருக்கு வலிப்பு வர வச்சோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டோமா? அப்போது எப்படி சார் உண்மை வரும்? அதான் சார் பாயிண்ட். தொடர்ந்து இணைந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்தாமைக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ.